குடும்ப உறவுகளை வந்து நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அதாவது குடும்பத்தினர், அப்புறம் வந்து கூட்டு குடும்பத்தினர், இந்த உறவுகள் இருக்குல்ல, இது ரத்த சம்பந்தமான இந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், அதுதான் வந்து கூட்டு குடும்பங்கிறது எந்த வகையில் அடிப்படையாகணும்னா தாய்வழி உறவுகளை ஒன்றுபடுத்துவது. தாய்வழி உறவுகள் ஒன்றுபட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கூட்டு குடும்பம். அது கூட்டு குடும்ப உறவுகள், இந்த உறவுகளிடம் நாம் வந்து ஒரு பகைமை, நிரந்தர பகைமை, பழி வாங்குகிற உணர்ச்சி, இவங்களை வந்து நிரந்தர பகைவர்களாக கருதவே கூடாது. இவர்களிடம் உள்ள குறைகள் கெட்டவங்களாக இருக்கலாம், இவங்களில் நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். கெட்ட குணம் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் வந்து ஒரு பழி உணர்ச்சியெல்லாம் வெளிப்படுத்தாமல், அதற்கான கட்டுப்பாடு, ரொம்ப ஆர்வம் காட்டாமல், ஒரு அளவுக்கு அது பகையாக இல்லாமல், பகைவராக கருதாமல், நிரந்தரமாக புறக்கணித்து ஒதுக்காமல், அவர்களிடம் ஒரு இணக்கமான உறவு என்பது இருக்க வேண்டும். ஒற்றுமை என்பது இருக்க வேண்டும். புறக்கணிச்சிடக்கூடாது. அவங்க குணத்தை காரணம் காட்டி, அவங்களுடைய செயல்பாடுகளை காரணம் காட்டி இந்த குடும்ப உறவுகளை என்றைக்குமே ஒதுக்கிடக்கூடாது. அந்த குடும்ப ஒற்றுமையை விரும்பி அந்த குடும்பத்தில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க எல்லாத்தையும் வந்து அனுசரித்து ஒரு அரவணைச்சு கொண்டு போகிற ஒரு தன்மை எல்லாருக்குமே இருக்கணும். அவங்கவுங்க குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த இரத்த சம்பந்தமாக அந்த குடும்ப உறவுகள், கூட்டு குடும்ப உறவுகள், இது வந்து இந்த ஒற்றுமை இருக்குல்ல, இது வந்து மனதில் சமாதானத்தை ஏற்படுத்தும். இதுதான் வந்து மன்னிக்கின்ற மனப்பான்மை தரும். நீங்கள் குடும்ப உறவுகளையே வந்து நீங்கள் அண்ணன் தம்பி இவங்களே ஒற்றுமையாக இல்லைன்னா உங்களுக்கு மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லை, ஒரு மனித தன்மையே அப்புறம் இல்லைன்னு ஆகிடும். அதனால் இந்த ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க நல்ல குணமோ கெட்ட குணமோ சண்டை வராமல் பார்த்துக்கணும். நிரந்தர பிரிவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அந்த ஒரு மனிதர்கள் வந்து மனித உணர்வுனா என்ன, மனித தன்மையோடு வாழ முடியும். அன்பு, பாசம், அழுகை, சிரிப்பு, கோபம், பயம், ஏக்கம், அரவணைப்பு, அக்கறை, இது போன்ற உணர்ச்சிகள் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நீங்கள் குடும்ப உறவுகளை விட்டுறது, அப்புறம் குடும்ப உறவுகளிடம் ஒரு நிரந்தர பகையை கடைபிடிப்பது, பழி உணர்ச்சி, ஒரு வன்மத்தோடு செயல்படுவது, அதுபோல் பெற்றவங்களை ஒதுக்குறது, பெற்றவங்களை வந்து புறக்கணிக்கிறது, அவமானப்படுத்துறது, அவமதிக்கிறது, இது போன்ற செயல்கள் எல்லாமே வந்து ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு மனப்பான்மைக்கு தான் மனிதர்களை கொண்டு செல்லும். அதனால் எப்படி பெற்றவங்களை விட்டு கொடுத்துடக்கூடாதோ, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, பெற்றவங்கள விட்டு கொடுக்கக்கூடாது. அதுபோல் குடும்ப உறவுகளையும் விட்டு கொடுக்கக்கூடாது. குடும்ப உறவுகள், அப்புறம் கூட்டு குடும்ப உறவுகள், ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும். அவர்களை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, குடும்பத்துலேயும் சரி, கூட்டு குடும்பத்துலேயும் சரி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட வந்து பழகணுமே தவிர என்றைக்குமே ஒரு நிரந்தர பகையை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் செயல்படக்கூடாது. நிரந்தரமாக ஒருவரை புறக்கணித்து விடக்கூடாது. அது இரத்த சம்பந்தமான உறவு. அது ஒரு உடலில் இருக்கிற ஒரு கையை வந்து நம்ம தனியாக ஒதுக்க முடியுமா? ஒரு உடம்பில் இருக்கிற கை, கால், இதை வந்து நம்ம தனியாக ஒதுக்க முடியாது. இது இந்த உடம்போடு தான் அது இருக்கும். அதுபோல் தான் குடும்ப உறவுகளும் அப்படிப்பட்டது தான். ஒரு உடம்பில் இருக்கிற உறுப்புகளை போன்றது தான். எதையுமே நீங்கள் வந்து ஒதுக்கிட முடியாது. எல்லாம் இருந்தால் தான் அது உடம்பு. அதுபோல் தான் இந்த உறவுகள். அதில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதை காரணம் காட்டி அவங்கள ஒதுக்கிடக்கூடாது. அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட குணம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களையும் அனுசரித்து அவங்ககிட்ட கொஞ்சம் மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு நடந்து கொண்டு எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு ஒற்றுமை தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒற்றுமையை விரும்புகிற ஒரு மனப்பான்மையோடு, ஒற்றுமைக்காக சிலரை சகித்து கொள்ள வேண்டும். சில கெட்டவங்களையும், குடும்பத்தில் இருக்கிற கெட்டவங்களையும் சகித்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை தான் நமக்கு முக்கியம். அந்த ஒற்றுமை வந்து இல்லாமல் போயிடக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கணும். ஒற்றுமையை மனதில் வைத்து கொண்டு குடும்ப உறவுகளை சகித்து கொள்ள வேண்டும். கூட்டு குடும்ப உறவுகளை சகித்து கொள்ள வேண்டும். கூட்டு குடும்ப உறவுகளில் உள்ள கெட்டவர்களை கூட சகித்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து கெட்டவர்கள் கெட்ட குணத்தை காரணம் காட்டி ஒற்றுமையாக இல்லாமல் போய்விடக்கூடாது. அப்படி ஒற்றுமையாக இல்லாமல் போகும்போது நம்மகிட்ட மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லாமல் போய்விடுகிறது. மனிதர்கள்னாலே அவர்கள் மன்னிக்கின்ற மனப்பான்மை உடையவர்கள். அதனால்தான் ஒற்றுமையாக இருக்காங்க. மனிதர்களுடைய பலமே ஏன் அவங்க ஒற்றுமையாக இருந்து, ஒற்றுமை தான் மனிதர்களின் பலம். ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன தேவை? மன்னிக்கின்ற மனப்பான்மை தேவை, சகித்து கொள்கின்ற மனப்பான்மை,
ஒற்றுமை தான் நமது இலக்காக இருக்குது. அந்த இலக்கிற்காக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த குடும்ப உறவுகளில் இருக்கிற கூட்டு குடும்ப உறவுகளில் இருக்கிற சில கெட்ட குணம் படைத்தவர்களை கூட நாம் வந்து மன்னித்து அரவணைத்து ஒரு ஒற்றுமையான ஒரு அமைப்பை உருவாக்குவது மட்டுமே நமது லட்சியமாக இருக்க வேண்டும்.